வைக்கணுங்க. ஆறாள் மீனுங்க. ஆறாள் மீன் வணக்கிறதுக்கு தக்காளிங்க 1.5 கிலோ. ஆறாள் மீனுக்கு வந்து 1.25 கிலோ தக்காளி பழம் போடணுங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை, தாளிப்புக்கு தேவையானதுங்க. இப்போ மசாலா ஐட்டங்க. வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள், மிளகாய் தூளுங்க, கொத்தமல்லி தூளுங்க, மஞ்சள் தூளுங்க, காஷ்மீர் மிளகாய் தூளுங்க, இதெல்லாம் இப்போ போட்டுக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குதுங்க. இப்போ நம்ம எல்லாம் தாளிப்பு போட்டுக்கலாங்க. நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சி போச்சுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாங்க தாளிப்புக்கு. நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்க. வந்து தக்காளி போட்டுக்கணுங்க. இந்த ஆறாள் மீன் குழம்பு தக்காளி பழத்துலேயே வணக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நல்லா தக்காளி பழம் தொக்கு மாரி வருங்க. மீன் தொக்குங்க. தக்காளி பழம் நல்லா தொக்காக வணக்கிங்க. அதுக்கப்புறம் மீன் போட்டு நம்ம குழம்பு வைக்கணுங்க. இது வந்து ஆட்டி ஊற்றி மீன் குழம்பு வைக்கிற மாரி இருக்காதுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கு தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பச்சரிசி சோறு பொங்கணும்னா அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா, காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க. போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுங்க. இது தக்காளி நல்லா தொக்கபடி பறந்து வரணுங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம மீன் போடணுங்க. இந்த மீன் பேர் ஆறாள் மீனுங்க. இப்போ தக்காளி பழம் வந்து பாருங்கள் சுண்டிக்கிச்சு. இப்போ இந்த டைமில் தாங்க நம்ம மீன் போடணும். இப்போ மீன் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஆறாள் மீனை போட்டுக்கலாங்க. குழம்பு வைக்கிறத விட இப்படி தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லாவும் ருசியாகவும் இருக்குங்க. நம்ம இந்த மீன்கள்லாம் ஜிலேபி, அரஞ்சா மீன், லோகு இதெல்லாம் வந்து குழம்பு வைக்கிற மாரி இது குழம்பு வைக்கக்கூடாதுங்க. இப்படி வச்சோம்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. சாப்பிடுவாங்க. இதில் முள் இருக்காதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இது நல்லா பால் விடுங்க. குழந்தை பத்தையும் சாப்பிட்டா இது நல்லதுங்க உடம்புக்கு. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி இதுலேயே வேகணுங்க. இந்த தண்ணியிலேயே வேகணுங்க. மீனும் தண்ணி விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதையிலேயே வேவிக்கணுங்க நல்லா. இது நல்லா இட்லிக்கு தாங்க செமையாக இருக்குங்க. பாருங்கள் கலரும் போதே எச்சு வருதுங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வேவிச்சுக்கலாங்க. குழம்பு ரெடியாக விட்டுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி பார்த்துக்கலாங்க. இப்போ மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். தக்காளி பழத்துலேயே வணக்கினதுங்க. நம்ம புளியெலாம் எதுவும் ஊற்றலைங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. களிக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ நான் இட்லி தாங்க ஊற்ற போகிறேன். இதுக்கு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாங்க. ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நம்ம கொத்தமல்லி தழை தூவி வச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. நானே டேஸ்ட் பண்ணுறேங்க. இன்னைக்கு ரொம்ப சூடாக இருக்கு. இப்போ சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு
காட்டுறேன் நானே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் இதுமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க உடம்புக்கு. நீ தக்காளி பழம் போட்டு வணக்கிறதுங்க. இது புளியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, சிம்பிளாக செய்கிறது தான். பச்சை மிளகா, தக்காளி, மிளகாய் பொடி இது மட்டும் இருந்தால் போதுங்க. செஞ்சிடலாங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. பச்சரிசி சோறு பொங்கணும்னாலும் நல்லா இருக்குங்க. களிக்கு நல்லா இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றிங்க. நீங்களும் வாங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேங்க.